பின்னாடி கதவை திறக்கும் போது காடிக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்னது தெரியுமா? ஹாய் காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு கதையோட வந்திருக்கேன். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை ஆக்சுவலி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்துச்சு. ஓகேவா? படிக்கும்போது எழுந்தும்போது ரொம்ப படிக்கும்போது இல்லை, எழுந்தும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ என்னதான் இது ஒரு அப்பாவோட சோகமான கதை அப்படி சொல்லலாம். அப்படிக்கும் சொல்ல முடியாது, கதை சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சத்தமாக இருந்தால் வெளியே சத்தமாக இருந்தால் மதிச்சுங்க. ஓகே, இப்போலாம் சாப்பிட்டு காசு போகும்போது கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, விடிய கூட போவோமா? ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் பேர் என்ன கேட்டிங்கன்னா கவி. நான் இங்கே தான் இது வச்சுருக்கேன், டேப் வச்சுருக்கேன், எழுத்து அப்படி இருக்குது. அப்பப்போ கண்ணு இங்கே போகும், மன்னிச்சுங்க. ஓகேவா? ஓகே, என்ன சொல்லிட்டு இந்த பையன் பேர் கவி. இந்த பையனுக்கு வயசு 15 வயசு. இப்போ இந்த பையனுக்கு இப்போ அந்த பையனுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா இல்லை. அப்பா இறந்துட்டாரு. ஸோ அப்பா இருக்கும்போது அவன் கூட அப்பா இருக்கும்போது நடந்த சம்பவம் இது என்னன்னா, இது பேய் கதை அப்படின்னு சொல்ல முடியாது. இது பேய் கதை இல்லை, இன்னொரு ஒரு குடும்ப கதை அப்படி சொல்லலாம். ஒரு அப்பா பையனுக்குள்ள நடந்த ஒரு குடும்ப கதை அப்படி சொல்லலாம். ஒரு ஃபீலிங் கதை, சோகமான கதை. ஓகேவா? என்னன்னா, அப்பா உயிரோடு இருக்கும்போது கவினுக்கு 15 வயசு. அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பா கவின் மனங்கா படிச்சுட்டு இருக்காருல்ல கவின். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குது. கவின் அப்பப்போ பந்தில் ஆட போயிடுவான். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பந்தில் ஆட போயிடுவான். பிள்ளைங்க அதாவது திடலில் பந்தில் ஆட போயிடுவான். ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட தான் பந்தில் ஆடுவான். தனியாக பந்து விளாட மாட்டான், ஃப்ரெண்ட்ஸு கூட மட்டும்தான் பந்தில் ஆடுவான். அப்பா என்ன பண்ணுவான்னா, அப்பா காலையில் வெளியாவார், வேலைக்கு போவார். ரோரி வேறு இனிமேல் செய்கிறார். அப்பா ரோரி வேறு காலையில் போயிட்டு அந்தியில் மத்தியானம் இல்லைன்னா சில டைம் ராத்திரி இல்லைன்னா காலையில் இப்படி தான் வருவேன். ஏன்னா ஜாமான் ஏற்றணும், ஜாமான் இறக்கணும், இதுமாரி வேலைன்னா அவர் நிறையாவே வரும். இல்லைன்னா நான் வேலையை எடுத்துப்பார். வேலை முடிஞ்சிருக்கும், ஆனால் வேறு வேலையை செய்வார், எடுத்து செய்வார். சாரி மக்கான் மாரி வேலை செய்வார். வீட்டில் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அம்மா சமைப்பாங்க, படுத்து தூங்குவாங்க. வீட்டில் வேலைலாம் முடிஞ்சுன்னா படுத்து தூங்கிடுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. பையன் கவின் ஒரே ஒரு பையன் தான். அவங்க அம்மா அப்பா இவங்க 2 பேருக்கு கவின் ஒரே ஒரு பையன் தான். ஒரு பொம்பளை பிள்ளையோ இன்னொரு ஆம்பளை பையனோ அந்த முன்னாடில கவின் ஒரே ஒரு பையன். ஒரு பையனால அம்மாவுக்கு கவின் ரொம்ப செல்லமான பையன். என்ன சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். ஏன்னா அது குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் அப்படி கூட சொல்லலாம். கவினுக்கு அப்பா ஏதாவது சொன்னாருன்னா கவினுக்கு பிடிக்காது. அப்பா லைக் இப்படி செய்டா, பந்துலாண்டு நீ என்னதான் பண்ண போற, சும்மா தான் பந்துலாடு, அது வேலை செஞ்சாதான் என்ன, அது எடுத்து படிச்சாதான் என்ன அப்படின்னு அப்பா கேட்கும் போது கவினுக்கு அது பிடிக்காது. கவின் மனசு உழைச்சவன் என்ன அது இவரு சும்மா நோய் சொல்லிட்டு இருக்காரு, கடுப்பா இருக்கு. அப்பா வீட்டுக்கு இனிமேல் சொல்றாருனாலதான் இவன் பந்துல அடிக்க போறான். ஆனா அப்பா அந்த பந்துலாட்டை வச்சுதான் கத்துறாரு. அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்பா பேசுறது பிடிக்காது. அப்பா நோய் பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு அந்த மாரி. அம்மா கூட சில நேரத்தை கத்திருப்பாங்க. நீங்க சும்மா கவினை ஏசிட்டு இருக்கீங்க. கவினால முடியாது. கவினை ஏசுறதுனால அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே சண்டை வரும். ஒரு வாட்டி என்ன நடந்திருக்குன்னா, கவினுக்கு அன்னைக்கு பர்த்டே. ஓகே, என்ன போட்டிருக்கு, கவினுக்கு அன்னைக்கு பர்த்டே. ஸோ கவின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னா வாழ்த்து சொல்கிறாங்க, பர்த்டே இது சொல்கிறாங்களா, வாழ்த்து சொல்கிறாங்க, லைக் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணோன்னே ஒரு நிமிஷம், ஓகே, விஷ் பண்ணும்போது கவினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டுடே இஸ் மை பர்த்டே, ஸோ ஆல்சோ ஹாப்பி. ஜாலியாக பாட்டு படிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட விளாண்டுக்கிட்டு இப்படி இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சரி வாடா அண்டியில் போய் வா, பந்து விளாடுவோம், பந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தமாக விளாடுவோம், ஜாக்கா செம்மையாக போடுவோம் அப்படின்னு சொன்னோடனே கவினுக்கு செம்ம சந்தோஷம். ஜாலி, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம லேப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா வீட்டில் இருக்காரு. அப்பா வேலைக்கு போகல. அப்பா வேலைக்கு போகல. அவன் பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு இன்னைக்கு லீவு, அதான் வீட்டில் இருக்காரு. ஆனால் அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் பையனோட பிறந்த நாள்,
அதனால தான் அப்பா வீட்டில் இருக்காரு. உண்மை கதைக்கு பையன் பிறந்த நாள் இருந்தால் அப்பா லீவு போட்டு வீட்டில் இருந்தார். ஆனால் உண்மை கதைக்கு அவருக்கு லீவு கொடுக்கல, இவரு தான் லீவு எடுத்துக்கிட்டாரு. எனக்கு அப்பா பார்த்தோம், ஐயோ இன்னைக்கும் வீட்டில் தான் இருக்காரா, போச்சு இப்போ இன்னைக்கு நம்ம பந்துலாட்டு விளாண்ட மாதிரி தான். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான இது வந்துச்சு. ஓகேவா, என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸு கூட லேப்பா இதான் சொன்னேன். சரி பார்த்து சொல்லுவோம், மன்னிச்சிருங்களா. ஃப்ரெண்ட்ஸு கூட இன்றைக்கி நம்ம லேப்பாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து கோபமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் கவலையாக இருக்கான். முடிஞ்சு இவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம எங்கேயும் அனுப்ப மாட்டார், பிறந்த நாள் அன்றைக்கி கேக்கும் வெட்ட விட மாட்டார், பிறந்த நாள் அன்றைக்கி எதுவுமே வாங்கி தர மாட்டார், பிறந்த நாள் அன்றைக்கி வெளியே கூட நிம்மதியாக விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்போ என்ன இருக்குதுன்னா, கவின் வந்து குளிச்சுட்டு பணம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினால செம்ம சூடுனால என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ குளிச்சிருக்கான். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மின்னுக்கு வந்து ஹாலில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபோன் வைக்கும் போது அப்பா வந்து அப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி மேம் இப்போ என்ன சொல்கிறது, ஈவன் டைம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தோணுது. என்னன்னா பாருங்க, எனக்கு அப்படி தோணும். ஆனால் உங்களுக்கு அது நார்மலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். என்னன்னா என்ன சொன்னார் அப்பா வந்து என்ன சொன்னான்னா, சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு அப்பா சும்மா ஒரு நிமிஷம் கதையை பாஸ் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னா, அப்பாவுக்கு வந்து ஒரு காடி இருக்குது, ரொம்பவே பழைய காடி. இந்த காடி வந்து பாய்க்க மாட்டார். ஆனால் அப்பாவுக்கு வந்து காடினா உசுறு, ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உழைச்சி வாங்கின காடி அது காரு. ஸோ அப்பாவுக்கு வந்து கார் ரொம்பவே பிடிக்கும். அதனால அப்பா தான் சுத்தம் பண்ணுவார் காடி. சும்மா பில்லு தான் பட்டு தள்ளி விட்டுருவார். அதான் க்ளீன் பண்ணுவார். அவர் வந்து வேலைக்கு டெய்லி போகிறதுனால நேரம் கிடைக்க மாட்டேங்குது அந்த காடி க்ளீன் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு. க்ளீன் பண்ணாதனால அந்த காடி மேலே குப்பை, அப்போ அந்த காடி மேலே குப்பை எல்லாம் நிறையா வந்துருச்சு. இலை அது இதுன்னு பிடிச்சி போய் மண் உள்ளுக்கு பூந்து இந்தமாரி நிறையா வந்ததுனால ஸோ அப்பானால பண்ண முடியல. அப்பா வந்து அம்மா வந்து ஏன் வாய் இப்போ வளருது, ஓகே, அம்மா வந்து கவினை வந்து எப்படி கூப்பிடுவாங்க, டே ஐயா கூப்பிடுவாங்க, கவின்னு கூப்பிடுவாங்க, ஐயா கவின் தம்பி, இந்தமாரி 3 இதில் கூப்பிடுவாங்க. ஆனால் அப்பா மட்டும் தான் எந்த விதத்தை கூப்பிட மாட்டார், டே 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 இப்படி தான் கூப்பிடுவார். டே அது செய்டா, டே படிடா, டே. என்னாச்சு, இந்த பூனை என்கிட்ட அடி வாங்கியே சாவ போகுது, மறைக்குது. சிறப்பாக சொல்லிட்டேன், வணக்கத்து தமிழ் என்ன சொல்லியிருந்தேன், டே அது பண்ணா, டே இது டேனா கூப்பிடுவார். அது டே அப்படி சொல்லும் போது கவினுக்கு செம்ம கோவம் வரும். ஏன் எனக்கு பேர் வைக்கிறியா, அம்மாட்ட கூட கத்திருக்கேன், ஏம்மா நீங்கள் எனக்கு பேர்னா வைக்கிறீங்க, ஏன் உங்களை ஏன் அப்பா மட்டும் ஏன் டே கூப்பிடுறாரு. அம்மா வந்து சும்மா சாயாங்களை கூப்பிடுறாரு. அம்மா வந்து அதை அப்படியே சமாளிச்சிருவாங்க. ஓகே, காலையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. அந்த டைம் என்ன நடந்துச்சு, அப்பா என்ன சொன்னாரு, டே என்ன சொல்ற, டே வச்சு கொஞ்ச நேரம், டே அந்த காடி எப்படி சுத்தம் பண்ண வேண்டியதாண்டா, சும்மா தானே வீட்டில் இருக்க, இப்போ சுத்தம் பண்ணேன், எவ்வளோ அசிங்கமாக இருக்க பாரு, என்னதான் முன்ன வந்து நம்ம தானே அந்த காடியை பார்த்தோம், இப்படியா விட்டு வைக்கிறது, சுத்தம் பண்ணேன், நானா அப்படி விட்டுருக்க மாட்டேன், நானும் சுத்தம் பண்ணியிருப்பேன், சும்மா இருக்கிற இடத்துல ஏன்டா இப்படி இது சுத்தம் பண்ணுங்கடா அப்படின்னு அப்பா சொல்ல கவினுக்கு செம்ம போகும். நார்மலான டேயில் ஒன்றுமே இல்லாத டேயில் சொல்லும் போதே கவனிக்க போகலாம். அதுவும் அன்றைக்கி அவனுக்கு வந்து என்ன நாள், பிறந்த நாள், பர்த்டே. ஸோ பர்த்டே அன்றைக்கி கூட அப்பா ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாரு, வேலை வாங்குறாரு அப்படின்னு சொன்னோன்னே என்னது கவினுக்கு வந்து செம்ம போகும். நேராக தான் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போய்ட்டு அம்மா கிட்ட கத்தியிருக்கான். ஏம்மா பிறந்த நாள் அன்றைக்கி கூட நிம்மதியாக விட மாட்டாரா அவங்க உங்கலாம் வருது, பிறந்த நாள் அன்றைக்கி கூட நிம்மதியாக விட மாட்டாரா அப்பா, வேலை வாங்குறாரு, என்னால் முடியல, நான் அந்த போய் பந்துலாட போயிடுவேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து ரூமுக்கு போயிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது கவினுக்கு என்ன தோணுது, ஃப்ரெண்ட்ஸு பந்துலாடும் போது ஃப்ரெண்ட்ஸு வந்து நிறைய பேர் காலில் ஷூ போட்டிருக்காங்க, சப்பாத்தி போட்டிருக்காங்க, நல்லா குவாலிட்டியான சப்பாத்தி போட்டிருக்காங்க. அப்போ இவன் மட்டும்தான் ஸ்லீப்பர் போட்டு போகிறான், செப்பல் ஸ்லீப்பர் அப்படி சொல்லுவாங்க, ஸ்லீப்பர்லாம். ஸோ வந்து பிஞ்சிடும், பந்தெல்லாம் வாழ முடியாது, சீக்கிரமாக பிஞ்சிடும். ஸோ அந்தமாரி ஸ்லீப்பர் அவன் போட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, டே நாடா நீ இத்தனை வருஷமே எங்கள் ஊர் பந்து ஆடுற, உங்களுக்கு நல்லாவே தெரியும், சப்பாத்தி ஏன்னா ஸ்லீப்பர் போடக்கூடாது,
கொஞ்சம் ஸ்லீப்பர் போடக்கூடாது, சப்பாத்தி தான் போடணும், உனக்கு தெரியாதாடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி சிரித்து ஜாலியாக லைக் அந்த ஃப்ரெண்ட்ஸு சும்மா சொல்லி சிரித்தாங்க. ஆனால் கவினுக்கு வந்து லைக் அதுக்கு மாலுவாக இருந்திருக்கு. ஐயோ நம்மளை வந்து வடிக்கிறாங்க, நம்ம வந்து என்ன ஸ்லீப்பர் போட்டிருக்கோம், எல்லாமே சப்பாத்தி போட்டிருக்காங்க, நம்ம மட்டும் ஸ்லீப்பர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூம்லேருந்து எஞ்சி போய் கிச்சனுக்கு போய் அம்மா ட்ரெஸ் பண்ணுறான். அம்மா எனக்கு செம்ம காத்துட்டு, அம்மா எனக்கு ஒரு சப்பாத்தி வாங்கி தரீங்களா, ஒரு ஷூ வாங்கி லைக் அவன் போய் சொல்கிறான் சப்பாத்தி வாங்கி தரீங்களாம்மா, ஏன்னா நான் பந்தில் ஆடுறேன், கால் வந்து சறுக்குது, பிஞ்சிடும், இந்த ஸ்லிப்பர் வந்து பிஞ்சிடும், எனக்கு வந்து சப்பாத்தி வாங்கி தாங்க அப்படின்னு வந்து கவின் சொல்லும்போது அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி தலையாட்டியிருக்காங்க. என்ன தான் சொன்ன தெரியுமா, கவின் என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தருவாங்க. ஏன்னா வந்து ஒரே பையன், சின்ன பையன் கவின் வந்து ஒரே பையனால அம்மா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கவின் வந்து காடி சுத்தம் பண்ணல, அப்பா சொன்ன காடி சுத்தம் பண்ணல, என்ன பண்ணிட்டான், அஞ்சில் பந்தில் ஆட போயிட்டான். அப்பா வந்து அம்மாட்ட கேட்குறாரு, காடி சுத்தம் பண்ண சொன்னேன், அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து சமாளிக்காங்க, அவன் போயிட்டான் பந்து ஆட போயிட்டான், விடுங்க, இன்னைக்கு அவன் பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கதை நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், இது ஒரு ஃபீலிங்கான கதை, அழுந்துக்கிட்டு சொல்கிறேன். ஓகே, என்னன்னா ஒரு வாரம் ஆகுது, கவினோட அப்பா இறந்து முதல்ல ஒரு வாரமாக ஆகுது, கவினோட அப்பா இறந்து போகிறாரு. எப்படி இறந்து போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சி வெளி வந்து இறந்து போகிறார், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாரு. அந்த நெஞ்சி வெளி வரும்போது அம்மாவை கூப்பிட்ருக்காரு, அப்பா வந்து அம்மாவை கூப்பிட்ருக்காரு. அம்மா வந்து என்ன ஆச்சு கேட்கும்போது நெஞ்சி வெளி வந்து நெஞ்சியை கையை பிடிச்சிக்கிட்டு லைக் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அம்மா வந்து பார்த்தோன்னே ஐயோ ஷாக்கில் வந்து மருந்து தர்றாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னா திடீர்னு அதிர்ச்சியில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம போய் திணறுவோம், ஏதாவது பண்ணுவோம், ஐயோ என்ன பண்ணுறது. அம்மா வந்து மருந்து அந்த வெளிச்சா கண்டிப்பாக ஒரு மருந்து கொடுப்பாங்க, நாக்குக்கு கீழே மருந்து வைக்கணும். இது வந்து எனக்கு தெரியும், ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணணும்னு. நாக்கு கீழே நாக்கு தூக்கி கீழே இருக்கிறதுமே இடம், அந்த இடத்துல இவன் பெருசுக்கு மருந்து வைக்கணும். மருந்து சாப்பிடணுமா வெயிட் பண்ணணுமா தெரியல, ஆனால் அப்படி பண்ணணும், அது ஏதோ பண்ணணும், அந்தமாரி வச்சு சாப்பிடணும். ஸோ அந்தமாரி தான் நெஞ்சி வெளியை வந்து நிப்பாட்டிடும். அம்மா வந்து அதிர்ச்சியில் இருக்கிறத திடீர்னு வந்துருச்சு நெஞ்சி வெளியே, நினச்சி பார்க்கல. இதனால அப்பாவுக்கு நெஞ்செலி வரல, ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு வரும்போது ரொம்பவே அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது, அதிர்ச்சி லைக் ஷாக் மீன் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அம்மா மருந்து தேடுறாங்க, மருந்து எங்கே வச்சாங்கன்னா அம்மா மறந்துட்டாங்க. ஸோ அப்பாவும் முடியாமல் அந்த டைமில் கூட நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஒய்ஃப் அம்மாவை கூப்பிட்டு அம்மா வந்துட்டாங்களா. அம்மாட்ட வந்து என்ன கேட்குறாரு, மருந்து கொடு அவர் அப்படின்னா கேட்குற. கவினுங்க பேச முடியாமல் பேசுகிற, கவினுங்க திக்கி பேசுகிற, ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கவின் வேர்ட்ஸை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்கிறேன். கவினுங்க அது வந்து நான் வந்து எவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன், கவின். ஆனால் அவர் வந்து அந்த வார்த்தையை உயிரை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன ஒரு வழின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கேட்கோட அம்மா வந்து அவன் வந்து பந்தில போயிட்டா நீங்க விடுங்க நீங்க வந்து டென்ஷன் ஆகுது, அமைதியாகவும் அம்மா அதுவும் சொல்றாங்க. முடியல, மருந்தும் கையில படலை, அப்பாவும் வந்து அப்பா உடம்புக்கு டென்ஷனும் குறைய கிடையாது, இன்னமும் பயம் வருது, இன்னமும் ஒரு ப்ரெஷர்ல தான் ஏறுது. அதெல்லாம் ஏறிட்டோன்னா அவருக்கு நெஞ்சு வெளி வந்து இறந்து போயிட்டாரு. கவின் வீட்டுக்கு வரான். கவின் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அப்பா இறந்து போய் கிடக்கிறது, அம்மா அழுந்துகிட்டு இருக்கிறது, வீடு பின்னாடி வீட்டு வெளியே எல்லாம் ஆள் கூட்டமா இருக்கு. பார்த்தோன்னு கவினுக்கு உண்மையுமே சொல்றேன், ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி, என்ன நடந்துச்சு, கனவா அப்படின்னு தான் இருந்துச்சு. என்ன நடந்தது தெரிஞ்சுக்கணும், அந்த டைம் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும். அப்பா இறந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சாங்கியம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. கவினால ஏற்றுக்க முடியல. கடைசியாக வீட்டு விட்டு வெளியாக போகும்போது அவன் வந்து பந்திலாடு போனா சொன்ன தெரியுமா, அப்பா வீட்டில் இருக்கும்போது வெளியாகும்போது என்ன ஆயிடுச்சா, நல்ல வேலை தவிச்சிட்டோம். காலையெல்லாம் அப்பா வீட்டில் இருக்க மாட்டார், ஜாலியாக வீட்டில் வந்து தூங்கலாம். இன்னைக்கு அவன் வெளியே போட்டு ராத்திரி வீட்டுக்கு வர வெளியே தான் ஜாலி, அப்பா மூஞ்சியே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு அப்பா கூட இருக்க மாட்டாருன்னு அவனுக்கு தெரியல.
பழைய மாரியே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவன் வந்து எல்லாத்தையும் மார்க்கணும், கவலை வேணாம். அதுக்காகவே அவன் என்ன பண்ணான், ஃப்ரெண்ட்ஸு கூட பந்துலாட போகிறான். பந்துலாட வீட்டு விட்டு வெளியாகும் போது அப்பாவோட பழைய காடியை அவன் பார்க்குறான். அப்பா சொன்னா தெரியுமா, அந்த காடியை போய் சுத்தம் பண்ணுடா அப்படின்னு. இதே அந்த காடியை சுத்தம் பண்ணுடா அப்படின்னு அப்பா கத்தும் போது அவன் வந்து என்ன நினைச்சான், இப்போ நான் காடியை பார்த்தோன்னே அப்பா சொன்னது எதுக்கும் காட்டுங்க, நம்ம வெட்டியாக தான் இருக்கோம், பந்து இல்லை என்ன இருக்கு, வந்து சும்மா தான் பந்து விளாடுறோம், என்ன கிடைக்க போகுது. அப்பா சொன்னமே வீட்டில் படித்தாலும் கொஞ்சம் நாலேஜாகவே ஏறும். காடி சுத்தம் பண்ணாலும் வெளியே அந்த வீடு வந்து அழகாக இருக்கும். அப்பா ஞாபகம் அர்த்தமாக காடி இருக்கிறதே தோணும். பந்து விளாண்டு நம்ம வந்து வீட்டில் வந்து கருப்பாக வரும், வேறு வரும். ஆக்சுவலி நான் சொல்ல, அந்த பையன் அதை சொல்கிறோம், மனசு நினைக்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறானோ, பந்து அடிக்க அவன் எப்பவுமே துணி இப்போ தண்ணி போத்த எதாவது ஜாமான் விளாபலாம் எடுத்துகிட்டு போவான். ஸோ ஜாமான் திரும்பி வீட்டில் போய் வச்சுட்டு அவனுடைய ஷூலாம் ஷூவில் ஸ்லிப்பரு கழட்டி வச்சுட்டு காடிக்கு போகிறான். காடியை போய் பார்க்கலாம், அவளுக்கு பார்க்க காடி என்னென்ன பிரச்சனை அப்படின்னு. பின்னாடி கதவை திறக்கும் போது காடிக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்னது தெரியுமா? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க காடிக்குள்ள என்ன இருக்குன்னு? அப்பா காடிக்குள்ள ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? கவின்காகவே ஒரு விஷயத்த காடிக்குள்ள எடுத்து வச்சிருக்காரு. ஆனா கவின் தான் அந்த விஷயத்த கவனிக்கல. அவருக்கு பெருசாவே அவன் அதை எடுத்துக்கல. என்ன தெரியுமா, அப்பா வந்து சொன்னா தெரியுமா, டே சும்மா தானேடா வீட்டில் இருக்க, சும்மா தானே பந்துலாடுற, அந்த காடியை சுத்தம் பண்ணுடா அப்படின்னு சொல்லும் போது கவின் வந்து எவ்வளோ மனசுக்கு கருகுனா ஆரம்பிச்சுட்டாரு. பிறந்த நாளைக்கு கூட நிம்மதியாக இல்லை அப்படின்னு அவன் அது இது கருகுனான். எதுக்காக அப்பா வந்து காடியை சுத்தம் பண்ணுடா திடீர்னு சொல்லும் கால் சுத்தம் பண்ணுடா அப்படி சொன்னார்னா, அவன் வந்து இதுக்கு முன்னுக்கு அம்மா கிட்ட வந்து ஒன்று கேட்டிருந்தான், அம்மா எனக்கு ஷூ வேணும், சப்பாத்தி வேணும் அப்படின்னு. அப்போ அம்மாவும் சரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுக்கு பிறந்த நாளைக்கு வந்துருச்சே, ஸோ சப்பாத்தி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க. பையன் எனக்கு சப்பாத்தி கேட்குறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா டைம் என்ன சொல்லியிருக்காரு, ஏடா யாருமே காசு இல்லை, என்னால் வாங்கி தர முடியுது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சின்ன வாய் வந்து சண்டை. பையன் கேட்குறான், அப்பா வந்து முடியாதுன்னு சொல்றாரு. எப்படி முடியும் அன்பு சண்டை வந்தோடனே. ஆனா அம்மாக்கே தெரியாம அப்பா வந்து கவின் கிட்ட சப்பாத்தியை வாங்கி அந்த பழைய காடி பின்னாடி கதவை திறந்து பின்னாடி சைடில் வச்சு கதவை சாத்திட்டாரு. அதனாலதான் அவன் போய் அந்த காடி சுத்தம் பண்ணி பார்க்கும் போது அவன் வந்து லைக் வாவ் இம்ப்ரெஷனாக ஆகணும், லைக் ஒரு இதாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக தான் அவர் வந்து ஒரு ஸோ ஒரு இதாக இருக்கணும். அதுக்காக தான் அப்பா வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடிக்குள்ளே வச்சாரு. ஆனால் கவினுக்கு அது பொறுத்து அப்பா அந்த டைம் சொல்லும் போது கவின் பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து வேலை வாங்குறது. அதுலேருந்து கவின் வந்து ரொம்பவே சோகமாயிட்டான், எதுவுமே பேசுறது இல்லை. இதுக்கப்புறம் அம்மா வந்து எதாவது பேசுனாங்கன்னா கவின் அதை கண்டுக்க மாட்டான்னா கேட்பான்ல கவின். இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மா ஏதாவது வாழ்க்கையை பண்ணு எல்லாம் முன்னுக்க சொல்லணும், சரி அது செய்யணும் அப்படின்னு நினைப்பான். அப்பா அம்மா ரொம்பவே இப்படி இருந்து ரொம்பவே பாசம் அப்படின்னு சொன்னான். ரொம்பவே காத்தடிக்கிட்டு சாரி. ஸோ அப்பா சொல்கிற பேச்சு அப்பா சொல்கிற பேச்சு இல்லை, அப்பா இறந்தாலும் என் கூட இருக்காரு அந்த ஒரு தாட் அவனுக்கு இருக்குது. ஸோ யாருமே தப்பு பண்ணாதீங்க. சொடக்க போகிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ இருக்கிற வரைக்கும் மதிக்கணும், இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதான் அந்த கதை. ஓகேவா? ஸோ அப்பாவோட அன்பு கதை. எத்தனை பேர் உங்களோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? ஒருவேளை கவின் பண்ணுற மாரி தப்பு எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க? ப்ளீஸ்லா பண்ணாதீங்க, பாவம். லைக் அது கவினுக்கு சர்ப்ரைஸ்க்காக அவன் பார்த்து லைக் சந்தோஷமாக இருக்காக தான் காடியை எப்படி சுத்தம் பண்ண சொல்லியிருப்பேன். மாட்டு சட்டம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட எதிரி யார் தெரியுமா? மாட்டு சட்டம் தான். ரொம்ப நேரமா. ஓகே, ஸோ என்னோட கதை இதை பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். கதை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் அந்த கதை. எப்படி இருந்துச்சு? எல்லாத்துக்கும் ஜோக்கா இருந்துச்சா? எத்தனை பேருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே காமெண்ட் சொல்லுங்க. ஓகே, இதுமாரி நிறைய கதை வச்சிருக்கேன். ஸோ இதான் இந்த கதை. எத்தனை பேருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? மதிப்பு அதே தான் சொல்கிறேன். ஓகேவா? எத்தனை நிமிஷம்? 17 நிமிஷமா? ஐயோ, 17 நிமிஷமா பேசியிருக்கேன். பரவாயில்ல விடுங்க, போடுவோம். ரொம்ப நாளாச்சு கதை தான் நீட்டாக போட்டு. ஓகேவா? கேம் வீடியோ கேட்டீங்க.
வந்துகிட்டு இருக்கின்றது. ரொம்பவே கஷ்டம் கேம் விளையாடுறது, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. பட் இருந்தாலும் போடுறேன். ஸோ அடுத்த கதை வந்து வீணா கதையை எழுதி வச்சிருக்கேன், எழுந்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கு போடுறேன். பாய். கவினுக்கு யானாச்சு கவினிக்கு இல்லை, கவின் பழைய மாரி ஃப்ரெண்ட்ஸு கூட இப்படி சத்தக்கிட்ட நான் என்ன பண்ணுவேன். சைக்கிள் போது பயந்துட்டேன்.